தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் தமிழ் இனத்தையும் காக்கின்ற காவல் அரணாக விளங்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தாங்கி பிடிக்க தூணாக தூக்கி நிறுத்த எத்தனையோ சார்பு அணிகள் நம்மிடத்தில் இருக்கிறது. அதில் தனித்துவமானதுதான் நம்முடைய சட்டத்துறை. இது வழக்கறிஞர்கள் அணி மட்டுமல்ல, கழகத்தை காக்கின்ற காவல் அணி. சோதனை நெருப்பார்கள் பல கடந்து அள்ளி வீசப்பட்ட அவதூறுகளை எதிர்கொண்டு நாள்தோறும் கட்டமைக்கப்படும் பொய்களை தகர்த்தெறிந்து 75 ஆண்டுகால கற்கோட்டையாக கழகம் நிமிர்ந்து நிற்கிறது. 6வது முறையாக ஆட்சி அமைத்திருக்கிறது என்றால் அதற்கு லட்சக்கணக்கான கழக வீரர்களின் தியாகம்தான் காரணம். அந்த தியாக வரலாறுக்கு, தியாகிகளுக்கு துணை நின்ற வரலாற்று சொந்தக்காரர்கள் தான் சட்டத்துறையை சார்ந்த நம்முடைய வழக்கறிஞர்கள். அப்படிப்பட்ட உங்களை ஒருங்கிணைச்சு இந்த மாநாட்டை மாநில அளவில் நம்முடைய என்ஆர் இளங்கோ அவர்கள் மிக சிறப்பாக, அறிவுபூர்வமாக, ஆக்கபூர்வமாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். நீதிமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் தன்னுடைய வாத திறமையால எல்லோருடைய கவனத்தையும் இருக்கிறவர் அவர். அமைதியான வகையில ஆக்க பணிகளை செய்கிறதுதான் அவருடைய ஸ்டைல். அவருக்கு துணை நின்று செயலாற்றும் கழக சட்டத்துறையினுடைய தலைவர், இணை செயலாளர்கள், துணை செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த தமிழ் சமுதாயத்தை பண்படுத்தும், சீர்திருத்தும் முற்போக்கு கருத்துக்களை மேடைதோறும் முழங்கின கழக செயல் வீரர்கள் மீது பாய்ந்த வழக்குகளை எல்லாம் சுக்குநூறாக தகர்த்தெறிந்த சட்ட போராளிகள் நீங்கள். கழகம் தொடங்கப்பட்டு வளர்ந்து வந்த காலத்தில் தொண்டர்கள் மீதான அடக்குமுறைகளை எதிர்கொள்ள சென்னையிலிருந்து வழக்கறிஞர்கள் தமிழ்நாட்டோட பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைப்பார் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள். அப்படி அவங்க நடத்தின சட்ட போராட்டங்களும் பெற்ற வெற்றிகளும் 1966ஆம் ஆண்டு மதுரையில் நடந்த திமுக வழக்கறிஞர்கள் மாநாட்டுக்கு அது காரணமாச்சு. பேரறிஞர் அண்ணா காலத்தில் வழக்கறிஞர் குழுவாக இருந்தத நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டத்துறையாக வளர்த்தெடுத்தார். கழகத்துக்காக போராடின ஒவ்வொரு கழக முன்னோடியை கேட்டாலும் சட்டத்துறையுடைய பங்களிப்பை பற்றி சொல்லுவாங்க. 1975 எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டப்போ, நெருக்கடி காலம் அறிவிக்கப்பட்டப்போ நான் உட்பட பலர் ஓராண்டு காலம் சிறையில் அடைக்கப்பட்டோம். வெளியிருந்த கழக தோழர்கள் பல்வேறு வழக்குகளை எதிர்கொண்டாங்க. அவங்க எல்லாரையும் பாதுகாத்த துறைதான் நம்முடைய சட்டத்துறை. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் மேல ஏராளமான வழக்குகளை போட்டாங்க. அப்ப கலைஞருக்காக வாதாட பெரும் படையே வரும். நம்ம RS பாரதியை கேட்டா அந்த வரலாற்றை எல்லாம் விரிவா எடுத்து சொல்லுவார். எதிர்கட்சியா இருக்கும் போதெல்லாம் மக்களுக்கான போராட்டங்களை நடத்தி ஏராளமான வழக்குகளை சந்திச்சிருக்கிறோம். கடந்த கால அதிமுக ஆட்சியில காழ்ப்புணர்ச்சியோடு புனையப்பட்ட ஏராளமான பொய் வழக்குகளை
அவற்றையெல்லாம் நம்ம எதிர்கொண்டிருக்கிறோம். அப்பவெல்லாம் துணையார் என்ற அமைப்பு தான் இந்த சட்டத்துறை. சட்டத்துறையோட முக்கியமான சட்ட போராட்டங்களை குறிப்பிட்டு சொல்லணும்னா, இன்னைக்கு நாம கம்பீரமா உட்கார்ந்து இருக்கிறோமே அண்ணா அறிவாலயம், அந்த இடத்துக்கு நெருக்கடி வந்துச்சு. அதை கட்ட அனுமதி இல்லைன்னு தடை போட்டாங்க. அந்த தடையை உடைச்சது இந்த சட்டத்துறை தான். ஏன் நம்முடைய கருப்பு சிவப்பு கொடிக்கும் உதயசூரியன் சின்னத்துக்கும் ஒரு காலத்தில் பிரச்சனை வந்துச்சு. அதையும் மீட்டு தந்தது இந்த சட்டத்துறை தான். அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிகால முறைகேடுகளை தடுக்க நம்முடைய மரியாதைக்குரிய சண்முக சுந்தரம் அவர்கள் தன்னுடைய உயிரை பணயம் வச்சு போராடினார். அவருடைய தியாகம் விலை மதிப்பு இல்லாதது. அடுத்து இன்னைக்கும் நம்மோட நெஞ்சங்களில் ஆறாத வடுவா இருக்குது. தலைவர் கலைஞருடைய நள்ளிரவு கைது. அந்த கொடூரமான கைதியையும் நீதிமன்றத்தில் கவனப்படுத்தி வாதிட்ட காரணத்தினால்தான் அன்றைக்கு இருந்த அராஜக அரசு அடிபணிஞ்சு தலைவர் கலைஞரை விடுதலை பண்ணிச்சு. கழகத்தின் மீது கற்பிக்கப்பட்ட களத்திலிருந்து, அந்த களங்கத்திலிருந்து ராசா வாதாடி வென்றார். இது எல்லாத்துக்கும் மேல தலைவர் கலைஞர் மறைந்த பிறகு, நம்மை விட்டு பிரிந்த பிறகு, பேரறிஞர் அண்ணாவின் பக்கத்தில் அவர் துயில் கொள்ள நடந்த சட்ட போராட்டம், அன்னைக்கு இருந்த நிலைமையை நான் அதிகமாக விளக்க விரும்பல. நம்ம வில்சன் உள்ளிட்ட மூத்த வழக்கங்கள் வாதங்களாலதான் கடற்கரையில கலைஞருக்கான இடத்தை போராடி பெற்றோம். இப்படி தொடர்ந்து இது சட்டத்துறையாக இல்ல, சாதனை துறையாக மாறியது. வியப்படையதில் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.